சிம்சோன் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. இன்றைக்கு யூத் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அது. மதங்களை கடந்து படிச்சு பாருங்க. அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பகையாளர் யாரும் அந்த சமூகத்திற்குள்ள வரல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சமூகம் என்ன செய்து, அந்த தலைவனை, அந்த மனிதனை அழிப்பதற்கு திட்டம் போடுது. சிம்சோனை அசைக்க முடியல. ஏனென்றால் இறையருள் பெற்றவன். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. கை தட்டினவங்களுக்கெல்லாம் உருது தெரியும். தீபத்தை காப்பாற்றுவதற்காக காற்றே சிம்மனியாக வருகின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அழித்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. இறையருளோடு வளர்கிறான் சிம்சோன். பாருங்க, இரும்புக்கு அழிவு கிடையாதுங்க, அதுல துரு ஏறினாதாங்க அழிவு. எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் படகு முழுகாதுங்க, அதுக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா முழுகிடும். நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் சிம்சோன் கதை. இந்த சிம்சோன் என்ன பண்றான்? ஒன்னும் இல்ல, யூத் லவ் வந்துருது அவனுக்கு. சரியா? லவ், LOVE பா வந்துருச்சா? இவன் யாரை லவ் பண்ணானோ அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. அடுத்தது வந்தது சோகம். இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற திமிர் இருக்குல்ல, சோகம் வந்தா உடனே என்ன செய்வீங்க? துக்கத்தின் உச்சத்துல போயிட்டான் அவன். உச்சத்துல போய் சோகமா இருக்கிறானா, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆற்றல் மீது அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாத காரணத்தால் அப்படியே சுத்துறான். அப்போதான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறா. அந்த பொண்ணு, she is not a lover, she is not a wife, she is not a friend, she is not a girlfriend, her name is Bestie. அவ பேர் தெலீலாள். தெலீலாள் வரா. சாம ஜாலியான பொண்ணு. குடிக்கிறது, ஃபீஸ்ட் பண்றது, பின்னால சுத்துறது, ஊரெல்லாம் போறது, இதுதான் வேலையே. சிம்சோன் வேற நல்ல இளைஞனா இருக்கிறானா, சுத்தி கும்மாளம். இத பாக்குறாங்க பகைவர்கள். பாருங்க, இறைவன் அளித்த தாளந்தை கணக்கில் கொள்ளாமல் மனித மனம் தந்த பலவீனத்தால் இறைவன் கொடுத்த ஆற்றலை, ஆசீர்வாதத்தை மறந்தான் சிம்சோன். தெலீலாளோடு பழகிறான். தெலீலாள் ஒரு ஜாலி பொண்ணு. அவளை பகைவர்கள் விலை பேசிட்டாங்க. 100 காசு, வெள்ளி காசு. 100 காசு கொடுக்கிற, இந்த காசு வாங்கிக்கிட்டு அவன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு. தெலீலாள் வரா. இதான் பைபிள் சொல்றது. நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் பைபிள. தெலீலாள் சொல்றா, ஏய் சிம்ஸ், உன் உயிர் எங்க இருக்குது? அவன் சிரிக்கிறான். உனக்கு எதுக்கு சொல்ல? வேலையை பாரு போ. அடுத்த நாளும் கேட்கிறான், சொல்லு, இல்லைன்னா உனக்கு வரும். உன்னோட நான் பேச மாட்டேன், உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். என் உடம்புல கயிறுல கட்டினா நான் செத்துருவேன், போ. போய் சொல்றான். அன்னைக்கு நைட்டே கட்டுறாங்க, அவனை அறுத்துக்கிட்டு வந்துடுறான். அவ கேட்கிறான், உன் கயிறுல கட்டினா செத்துருவேன்னு சொன்ன. சாதாரண கயிறுல கட்டினா சாவ மாட்டேன், அக்னி கம்பியில கட்டினா செத்துருவேன். அடுத்த நாள் அக்கினியை வைத்துக் கொண்டு கம்பி கட்டுகிறார். அறுத்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவளை பார்க்கறான். அவ கீழே விழுந்து பொருள்றாங்க. பைபிள் படிச்சு பாரு. பொருள்ற. சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன விட உன் உயிர் பெருசா போச்சா உனக்கு? சொல்வியா மாட்டியா? சொல்லுன்னு ஓன்னு அழுறாளா. அவ அழுத உடனே இவன் மனசெல்லாம் கரைஞ்சு போய் அவளை அப்படியே எடுத்து மடியில போட்டுக்கிறான். அழாத, நான் துக்கமா இருக்கும்போது என்ன சமாளிச்சது. துக்கமா இருக்கும்போது அவனிடத்தில் கேட்க வேண்டியது தானே. இவளிடத்தை ஏன் கேட்ட? அவ கேட்டா, சொல்லு. சரி சொல்றேன், இரு, சொல்லு. இந்த தலைமுடி இருக்குல்ல, இதுலதான் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அப்படியே சிம்சோனை தன் மடியில் படுக்க வைத்துக் கொள்கிறாள். இப்படி தலைய கோதுரா. அந்த தலை கோதுர சொகத்துல பாவி பைய தூங்கிட்டார். அவ பைபிள் சொல்லுகிறது, அந்த முடியை அவள் 7ஆக பிரித்தாள். என்ன வெட்ட முடியாது, அவ்வளவு முடி. 7ஆக பிரித்தாள். காலையில் அவன் எழுந்த பொழுது
அவன் தலை முழுக்க மழிக்கப்பட்டிருந்தது. ஒரு கோழி குஞ்சை போல் உணர்ந்தான். தன் உடலில் எல்லா ஆற்றலும் போயிருக்க, பக்கத்தில் தெளிலாலும் இல்லாமல் இருக்க, அவன் அப்படியே கதறி பதறி உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பகைவர்கள் வந்து அவனை கைது செய்கிறார்கள். அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அவனை தூண்களில் கட்ட வைத்து அடித்து 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 அவன் 2 கண்களையும் பிடுங்கிக் கொண்டார்கள். கண்ணு போயிடுச்சுங்க அவனுக்கு. அவனை கொண்டு போய் சிறையில் உட்கார்ந்து அழுறான். கடவுளே, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் உங்களை மன்னிப்பார்கள். மீண்டும் தலையில் முடி முளைக்கிறது. ஆனால் நீங்கள் பிழை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பிழைகள் உங்களை மன்னிப்பதில்லையே. கண்கள் எப்படி முளைக்கும்? கண்கள் முளைக்கல, முடி மட்டும் முளைஞ்சி அவன் ஆர்ப்பரிக்கிறான். மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறாங்க. பாருங்க, அவன் அப்படியே பிடிச்சு இழுக்கிறான் பாருங்க. அந்த பெரிய கூடாரமாக இருந்த சிறைச்சாலை, 10,000த்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருந்த அந்த சிறைச்சாலையை அவன் அப்படியே பிடித்து தன் பராக்கிரமத்தால் அப்படியே அழிச்சு அந்த கூரை மேல் இடிந்து விழ அவனும் செத்து போகிறான். பைபிள் இப்படி முடிக்கிறது அந்த வரலாறை. சிம்சோன் உயிரோடு இருந்த பொழுது அழிந்த குற்றவாளிகளை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து இறந்த குற்றவாளிகள் அநேகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், இறப்பதற்காய் இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தான். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், எந்த விதமான வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆங்கில வார்த்தையின் மூலமாக நான் குறிப்பிடுகிறேன். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். அப்பா தானே எல்லாம் பண்ணிடுவார், அம்மா தானே எல்லாம் பண்ணிடுவாங்க, விஷயம் தான் எல்லாம் வந்துடும், நான் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த பணிவும் அந்த அன்பும் அந்த அறிவாற்றலும் இருந்தால் மட்டும்தான் இறை அருள் நிலைக்கும். இறைவன் எந்த நோக்கத்தோடு நம்மை பிறக்க வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமை செய்துவிட்டு தான் அவனை சேர வேண்டுமே தவிர, மற்றபடி இடையில் விபத்துகளாலோ ஆபத்துகளாலோ நம்மை நாமே இழந்துவிடக் கூடாது என்கின்ற முத்தை பைபிள் தருகிறது.